மச்சி வாமச்சி எப்படி இருக்க? அவருக்கு முடியலையா? ஆமாடா வீட்டுக்கு 5 மினிட்ஸ் தான். ஓகே ஓகேப்பா. ஒரு வேலையை முடிச்சாச்சு மச்சி. நாளைக்கு எங்க ஆரம்பிச்சுப்போம்? என்ன அப்படி கேட்ட? நாளைக்கு எலெக்ஷன்டா, நாளைக்கு ஓட்டு போட்டுதான் மத்த வேலையே. அட போடா, நம்ம ஓட்டு போட்டு என்னடா மாற போகுது? டோட்டலி வேஸ்டா. ஏன்டா அப்படி சொல்ற? எலெக்ஷன் வருது போகுதா, ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லடா. டெவலப்மெண்ட் நம்ம கையில. அது எப்படி? நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற. நீ சொல்றது குடும்பத்துக்கு, நான் சொல்றது நாட்டுக்கு. அப்படி என்ன பெருசா நாட்டுக்கு சொல்ல போற? 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷக்கிருமி இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சது. முதல்ல ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்துச்சு, அப்புறம் லட்சக்கணக்கான பேர் வந்துச்சு, அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான பேருக்கு வந்துச்சு. ஆரம்பத்துல யாரும் பெருசா கேர் பண்ணிக்கல. என்னாச்சு? அதனால பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து படிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? எல்லாரும் மாஸ்க் போட்டோம், சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணோம். அதுக்கப்புறம் கொரோனாங்கிற வைரஸ் படிப்படியா நம்ம கட்டுப்பாடா இருந்ததுனால குறைஞ்சது. இப்ப கொரோனா இல்லாம சந்தோஷமா எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துருச்சு. அது மாதிரி தான்டா நம்மளால என்ன மாறிட போகுது அப்படின்னு நினைக்காம 18 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணுங்கிற உரிமையை நம்ம தலையாய கடமையா நினைச்சு எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிறந்த அரசாங்கத்தை உருவாக்க முடியும். என்னைக்குமே ஒற்றுமைங்கிற அந்த சக்தி தான் சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதனால எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஓட் பண்றோம். என்ன பண்ற? என்ன கேட்கற? இல்ல மச்சி, எல்லா ப்ரூஃப் இதுதான் வச்சிருப்பேன். ஆனா ஓட்டு ஐடி மட்டும் காணும்டா. ஓட்டு போறதுக்கு ஓட்டு ஐடி இருந்தா மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அதெல்லாம் கிடையாது. ஓட்டு போறதுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 11 வகையான ஆவணங்கள் இருக்கு. அதுல எந்த ஒரு ஆவணத்தை வச்சு வேணா நீங்க ஓட்டு அளிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. இப்ப புரியுதா உனக்கு? நாளைக்கு கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். நாங்க 2 பேரும் ஓட்டு போட ரெடி ஆயிட்டோம். அப்ப நீங்க